நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் டன் இன் ஃப்ளோ ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளோ ப்ராசஸில் ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இது பண்ணலாம். ஃப்ளோ ப்ராசஸில் ஒர்க் டன் ஃபார்முலா வந்து மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடிபி. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஆர் ஐசோசோரிக் ப்ராசஸ். ஐசோசோரிக் ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட்னால வந்து மைனஸ் வி கொண்டு போயிடுறோம். டிபியை இன்டெகிரேட் பண்ணால் வெறும் பி ஆகும். 2 to 1 போட்டிங்கன்னா மைனஸ் வி P2 மைனஸ் P1 மைனஸை உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா இட் இஸ் P1 மைனஸ் P2. இதான் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கான ஒரு ஒர்க் டன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா P1 ஈக்குவல் டு P2. அப்போ டிபி ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடிபின்னா டிபி 0 ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஃபார் ஃப்ளோ ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி நடக்கும். சரியா? அடுத்தது ஐசோதெர்மல் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஐசோதெர்மல் ப்ராசஸ் ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ப்ராசஸ் ஆனால் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. நமக்கு ஒர்க் டன் வந்து மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடிபி. இங்கே விக்கு பார்த்தீங்கன்னா சி பை பி வரும். சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் சி பை பி டிபி. சி கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துகிட்டு போயிடுறோம். டிபி பை பிக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் சி லேன் ஆஃப் பி. லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம் 2 to 1. லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் சி லேன் ஆஃப் P2 பை P1 வரும். சின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் P1 V1. இப்போ அந்த மைனஸை வந்து இங்கே கொண்டு முன்னாடி கொண்டு வந்தோன்னா P1 V1 லேன் ஆஃப் P1 பை P2. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் இன் நான் ஃப்ளோ ப்ராசஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன் ஃப்ளோ ப்ராசஸ். இந்த ஒரு ப்ராசஸ் தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் இன் நான் ஃப்ளோ ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன் ஃப்ளோ ப்ராசஸ். ரெண்டுமே வந்து அதே ஃபார்மில் தான் வரும், ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்மில் தான் வரும். ஆனால் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு அங்கே 0, நான் ஃப்ளோவில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் 0. இங்கே ஃப்ளோ ப்ராசஸ்க்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? டேக் எ ஸ்னாப். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசென்ட்ராபிக் ப்ராசஸில் பி பவர் காமா. ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் தெரியும் நமக்கு. ஐசென்ட்ராபிக் என்ன ஃபார்முலா? ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் எப்படி ஒபே பண்ணோம்? பி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நமக்கு விடிபி கண்டுபிடிக்கும். வி காமா ஈக்குவல் டு சி பை பி. அப்போ வி ஈக்குவல் டு சி பை பி 1 பை காமா. இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வழக்கம் போல் ஒர்க் டன் ஃபார்முலா வந்து மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடிபி. விக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். விக்கு வந்து மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் சி 1 பை காமா பை பி 1 பை காமா டிபி. சி 1 பை காமா வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுறோம். இது பி பவர் மைனஸ் 1 பை காமா டிபி. இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணால் ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் n+1. அப்போ n வந்து -1 பை காமா +1 போட்டிங்கன்னா
இன்னும் -1 ப்ளஸ் காமா, அப்போ காமா -1 பை காமான்னு வரும். n+1 ஈக்குவல் டு இந்த மேலே இருக்க வேல்யூ வந்து அதே காமா -c 1 பை காமா. என்ன வரும்? இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா p பவர் காமா -1 பை காமா பை காமா -1 பை காமா வரும். இப்போ சினா நமக்கு தெரியும். சினா c பவர் 1 பை காமானா என்ன வரும்? இங்கேருந்து எடுத்துக்கலாம். c பவர் 1 பை காமானா p பவர் 1 பை காமா இன்ட்டு v. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். c பவர் 1 பை காமாக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா மைனஸ் p பவர் 1 பை காமா இன்ட்டு v. p பவர் இங்கே வந்து 1 மைனஸ் 1 பை காமான்னு எழுதிக்கலாம். இது காமா -1 பை இது இப்படி கூட 1 மைனஸ் 1 பை காமான்னு எழுதிக்கலாம். அப்போ பேஸ் ஆர் சேம், பவர் கேன் பி ஆடட். ஸோ போட்டிங்கன்னா மைனஸ் p பவர் 1 பை காமா ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை காமா இன்ட்டு v டிவைட் பை காமா -1 பை காமா. இதை கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் pb பை காமா -1 பை காமா. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் p2 v2 மைனஸ் p1 v1 டிவைட் பை காமா -1 பை மேலே காமா கொண்டு போயிடலாம். மைனஸ் உள்ள பெருக்குன்னா காமா பை காமா -1 இன்ட்டு p1 v1 மைனஸ் p2 v2 வரும். காமா டிவைட் பை காமா -1 gamma divided by gamma -1 open the bracket p1 v1 minus p2 is the final answer. ஸோ என்னன்னா போன ப்ராசஸ்க்கு இந்த ப்ராசஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு காமா மட்டும் மேலே வரும். ஃப்ளோ ப்ராசஸ்க்கு வக்டனின் ஃப்ளோ ப்ராசஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா வக்டனின் ஃப்ளோ ப்ராசஸ் ஈக்குவல் டு காமா டைம்ஸ் ஆஃப் வக்டனின் நான் ஃப்ளோ ப்ராசஸ். இந்த ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்க்கு இது ரிலேஷன் காமா டைம்ஸ் வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் வந்து v பவர் காமா கண்டுபிடிக்கிறோம். v ஈக்குவல் டு c பை p 1 பை காமா. அப்போ இந்த c பை p 1 பை காமா தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த c 1 பை காமா வெளியே வரும். இது மேலே தூக்கிட்டு போனால் p பவர் ஆஃப் -1 பை காமா dp. இப்போ மைனஸ் c 1 பை காமா இவனை இன்டெகிரேட் பண்ணால் எப்படி வரும்ன்றது இங்கே போட்டிருக்கோம். எக்ஸ் பவர் n இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் n+1 டிவைட் பை n+1. n+1னா இதான் n -1 பை காமா தான் n +1 கூட்டினா வந்து காமா -1 பை காமான்னு வரும். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p பவர் ஆஃப் காமா -1 பை காமா டிவைட் பை காமா -1 பை காமா. c பவர் 1 பை காமானா என்ன அப்படின்னா c பவர் 1 பை காமானா இட் இஸ் ஈக்குவல் டு p பவர் 1 பை காமா v. ஸோ p பவர் 1 பை காமா இன்ட்டு v போட்டோன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பை காமா +1 பை காமா -1 பை காமா காலி ஆகிடும். காலி ஆகிட்டு வெறும் p மட்டும் இருக்கும் மைனஸ் pbன்னு வரும். அப்புறம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஓப்பன் த ப்ராக்கெட் p2 v2 மைனஸ் p1 v1 டிவைட் பை காமா -1 பை காமா வரும். காமா மேலே கொண்டு போயிடுறோம். காமா பை காமா -1 ஓப்பன் த ப்ராக்கெட் p1 v1 மைனஸ் p2 v2 இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். இப்போ இந்த ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் வந்து பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதே டெரிவேஷன் தான். எங்கெல்லாம் காமா வருதோ அங்கெல்லாம் n போட்டு கடைசியாக n பை n-1 ஓப்பன் த ப்ராக்கெட் p1 v1 மைனஸ் p2 v2ன்னு வரும். ஸோ அதுதான் வந்து வக்டனின் ஃப்ளோ ப்ராசஸ் ஆஃப் பாலிட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாலிட்ராபிக் ப்ராசஸ் மட்டும் தனியாக பார்ப்போம். Thank you, champions.